கணேஷ் நகர் மடிப்பாக்கத்தில் தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக இங்கே தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 7 இயர்ஸ் பேக் ரொம்ப ஹெவி ரெயின்ஸ் ஒரு தடவை இருந்தது இங்கே. தட் வாஸ் அ டிவாஸ்டேட்டிங் ரெயின். ஒரு டிசம்பர் 31 அந்த மாதிரி மழை பெஞ்ச டைமில் கூட நான் அன்றைக்கி இங்கே ஃபோன் பண்ணி நிறைய தடவை கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணேன். அந்த கால் போகவே இல்லை. ஓகே, நான் நினச்சேன் மேபி கஸ்டமர் கேர் நம்ம மழையினால ஏதாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்குமோன்னு நினச்சி நான் அதனால தான் ஒரு சமயம் பண்ண முடியலன்னு நினச்சிட்டு 3 தடவை 4 தடவை 12 தடவை ட்ரை பண்ண கிடைக்கல. ஸோ அப்போவே நான் நெக்ஸ்ட் டே வந்து இங்கே நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி கஸ்டமர் கேருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் செல் கிரியேட் பண்ணுங்க சார். ஏதாவது எமர்ஜென்சி கால்ஸ் வந்தால் யாராவது உடம்பு சரியில்லாதவங்க ஏதாவது அட்லீஸ்ட் நீங்கள் அப்டேட்டாவது பண்ணலாம். ஒரு 10 பேர் ரெக்ரூட் பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலாக நீங்கள் வச்சிங்கன்னா எப்படி அட்லீஸ்ட் ஒரு எமர்ஜென்சி கால்ஸ் வரும்போது நீங்கள் என்ன நடக்குதுன்னா அது எக்ஸாக்டாக நீங்கள் சொல்லலாமே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை சார் அது வந்து ஆல்ரெடி கால்ஸ் வந்து எடுக்கிறோம் சார் அப்படின்ட்டு அதை வந்து கட் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஒன்லி 2 லைன்ஸ் இங்கே. அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இல்லை. கால் அதே மாதிரி 927 அவங்களோட 6 நம்பர் டிஜிட் வந்து மெயின் லைன் இருக்கு. அது வந்து 24 ஹவர்ஸ் ஆப்ரேஷன்ல இல்லை. இப்போ கூட நான் கட் பண்ணால் அது கட்டாது. டிஎன்இபி கம்ப்ளைண்ட் செல்னு ஒன்று இருக்கு, அது வந்து கட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால எந்த ஒரு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கு சார் 1 ஹவர்ல சரி பண்ணிடுவோம்னு சொல்றதே இல்லை. அடிக்கடி சார் இப்போ ஒரு 6 மந்த்ஸாவே ரொம்ப இந்த வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. கரெக்டாக 8:30லேருந்து 12 o'clock வரைக்கும் ரொம்பவே டவுன் ஆயிடுது. அண்ட் மோரா ஒரே ஒரு ஃபேஸ் 2 ஃபேஸ் எப்போதுமே இருக்காது. சில நேரம் 3 ஃபேஸ் இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு ஃபேஸ் இருக்கும், அப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் டல்லா இருக்கும். ஸோ இது வந்து ரெக்கரண்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர் சப்போர்ட்டோ கிரீவன்ஸோ என்ன பண்றாங்கன்னு அப்டேட் பண்ண மாட்டேங்கிறான் பப்ளிக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் மழை காலத்துல ரொம்ப சர்வீஸ் வந்து போரா இருக்கும். ஏன்னா அர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்பதான் ரொம்ப வரும். இப்பவே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மழையும் இல்லை ஒன்றும் இல்லை. பட் ஸ்டில் தே ஆர் நாட் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் வாட் இஸ் எக்ஸாக்ட் ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் இந்த நைட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெமிடியல் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து டக்குன்னு எடுக்கணும். ரெஸ்பான்சிபிள் பர்சன் நைட் ஷிஃப்ட்ல இருக்கணும். அதே மாதிரி யாராவது கரெக்டா வந்தாங்க டக்குன்னு இதுதான் சார் ப்ராப்ளம், இத்தனை மணி நேரத்திலேயாதுன்னு சொல்லணும். ஆனா அது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் ரொம்ப நாளாவே இங்க இல்ல. திஸ் இஸ் ஒரு 10 இயர்ஸா இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். அதனால இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து சீரியஸா எடுத்துக்கணும்ன்றது தான் என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். தேங்க்யூ. இன்னைக்கு நைட்டு 9:30 கரண்ட் கிடையாது. இங்க வந்து கேட்கலான்னு வந்தோம்னா இபிஎஃப் மேடாக விஓஎஸ்ல யாருமே கிடையாது. இங்க வந்து அதுக்காக தான் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேச்சு, இவ்வளவு இதுவுமே யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும் தான் இவ்வளவு தூரம் பேசுறோமே. இங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்காமையோ இபி ஆபீஸ்ல இருக்கவங்களுடைய கஷ்டம் புரியாமையோ எங்களுக்கு யாருக்குமே இல்ல. எங்களுக்கும் புரியுது, லைன்மேன் எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த வெயில் அதிகமா இருக்கு, எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஒரு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம வந்து கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸா ஒரு பதில் இல்லங்க, நான் ஒரு 1/2 hourல வந்துடும், ஒரு 1 மணி நேரத்துல வரும், நம்ம அப்படியே போயிட்டே இருக்க போறோம். அந்த கூட்டம் வந்து கலைஞ்சு போயிருக்கும். இந்த கூட்டம் பில்டப் ஆனதுக்கு காரணமே யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கவங்க மட்டும்தான். இவங்களை எல்லாருமே எனக்கும் தெரியும். நானும் சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கேன். 6 மாச குழந்தையில இங்க தான் இருக்கேன். மேடம் தான் எனக்கும். ஆனா யாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்ல. ஆளே இல்ல. ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கிறது செகண்ட், ஆள் இல்ல. அந்த ரீசன் மட்டும் தான் இவ்வளவு பிரச்சனைக்கான காரணம். இப்ப இவங்க வந்தாங்க, இவங்க வந்து தீர்வு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லனா நீங்க வந்து ஏட்டையா இருப்பாரு, நீங்க மறுபடியும் 1/2 hourல வந்து வரலன்னா வந்து சொல்லுங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவர் மறுபடியும் பேசுவாருன்றாங்க. மேபி சொல்றதை கேட்கறோம், நம்ம போறோம். ஆனா மறுபடியும் வரலன்னா மறுபடியும் இங்கதான் வந்து நின்று வேற வழியே கிடையாது. ஏன்னா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க 1000 பேர் வீட்டுல இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நான் ஏன் ஒருத்தனை மட்டும் பேசல, எல்லாரையும் சேர்த்து தான் பேசுறேன். இப்படி வந்து கேட்கறதுக்கு கூட பதில் இல்ல. ஒரு தனி மனுஷனை வந்து ஒரு உரிமையா இந்த விஷயம் கேட்கறது கூட முடியாதுங்கிறது எந்த வகையில லாஜிக் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இதை வந்து நான் அரசியல யாரையும் எந்த இடத்துல நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. இவங்களை மட்டும் தான் நான் குறை சொல்ல முடியும். ஏன்னா இவங்களை மட்டும் தான் எனக்கு தெரியும். நான் இன்னொருத்தவங்களை போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவ்வளவுதான் சார். 9:30 இப்போ வரைக்கும் கரண்ட் இல்ல. இப்போ வரைக்கும் கரண்ட் இல்ல. இப்போ வரைக்கும் பேக் சைடு ஃபார்ம் ஹவுஸ் தான் எங்க வீடு. பேக் சைடு இப்போ வரைக்கும் கரண்ட் இல்ல. இல்ல சார், இது 2 daysக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. பட் இன்வெர்டர் இருக்கிறதால நம்ம சமாளிச்சிட்டோம். எல்லாரும் அது மாதிரி சமாளிக்க முடியாது இல்லையா. ஆனா இப்ப இன்னைக்கு அந்த இன்வெர்டரும் போயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா நைட் மத்தியானமும் கரண்ட் இல்ல. அதாவது அந்த ரீசனால அதுல ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. 3 மணி நேரம் தான் இன்வெர்டர் நின்னுச்சு, அதுல போயிடுச்சு. ஆனா இப்போ கஷ்டமா இருக்கு. எல்கேஜி படிக்கிற பசங்க இருக்காங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். இந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகி போச்சு, ரீஓப்பனு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்?